ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை வந்து S3ல ஹோஸ்ட் பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ S3ல அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஒரு 80% பீப்புள் வந்து பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஸோ க்ரியேட் பக்கெட். ஸோ சேம் நேமே கொடுத்துக்கலாம், நம்ம குக்கீஸ். ஸோ ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி பக்கெட் க்ரியேட் பண்ணணும், அந்த நேமிங் கன்வென்ஷன்லாம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம்னா EC2ல ஹோஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ நான் இப்போ S3 மூலமாகவே அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணது காட்டுறேன். ஸோ இது நமக்கு தேவையில்ல. தென் இது வந்து நமக்கு மெயினான திங். இது வந்து பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து பப்ளிக் ஆக்சஸ் கிடச்சிரும். ஸோ இந்த பக்கெட்டை வந்து யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டைரெக்டாக இப்படி பண்ணோடனே ஆக்சஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஸோ இந்த பப்ளிக் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பப்ளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பக்கெட் பாலிசி யூஸ் பண்ணி நம்ம வந்து பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பக்கெட் வெர்ஷனிங் நமக்கு தேவையில்ல. ஸோ அவ்வளோதான். ஸோ கிரியேட் பக்கெட் கொடுத்துட்டேன். ஸோ கிரியேட் ஆகிடுச்சு, பக்கெட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா இதை வந்து இங்கே பார்த்தீங்களா ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி பப்ளிக். ஸோ இந்த இதில் இருக்க ஆப்ஜெக்டை வந்து நம்ம பப்ளிக்காக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பர்மிஷன்ஸ் போய் பக்கெட் பாலிசியை அப்டேட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இந்த வெப்சைட்டை மட்டும் எல்லோரும் பார்த்தா போதும். ஸோ அதனால் கெட் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே இருக்கா. ஸோ இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து பக்கெட் ARN நமக்கு இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பக்கெட் ARNனா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ரிசோர்ஸ் நம்பர். ஸோ இது வந்து எல்லா ரிசோர்ஸுக்கும் வந்து அமேசான் வந்து யூனிக்காக ஒரு நம்பர் அலோகேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த வார்னிங் இல்லை. ஸோ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கெட்டை வந்து இப்போ வந்து யார் வேணால் இந்த பக்கெட்டை வந்து வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நான் எப்படி வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்கோட ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை எடிட் கொடுத்து எனேபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோஸ்டே ஸ்டாட்டிக் வெப்சைட். அப்படி இல்லைனா ஒரு ரிக்வெஸ்ட் வந்து வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு சென்ட் பண்ண மாதிரி கேட்குது. நமக்கு வந்து இங்கே தான் ஃபைல் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து ஹோஸ்டே ஸ்டாட்டிக் வெப்சைட் வச்சுக்கலாம். அண்ட் தென் இண்டெக்ஸ் வந்து index.html கொடுத்துக்கலாம். தென் எரருக்கு வந்து எரர் பேஜ் நம்ம பண்ணலை. ஸோ அதுக்கும் index.html கொடுத்துக்கலாம். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் டன். அண்ட் தென் இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஃபைல் வேணும் இல்லையா, index.html ஃபைல். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட HTML ஃபைல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெல்கம் டு தமிழ் குக்கி சைட் ஹோஸ்டட் ஆன் S3 இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு லாஸ்ட்டாக அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் கீழே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் தான் வந்து நமக்கு அந்த வெப்சைட்டோட எண்ட் பாயிண்ட். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து நாட் செக்யூர். நம்ம வந்து இன்னும் நம்மக்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து க்ளவுட் ஃப்ரண்ட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் இந்த வெப்சைட்டை. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து HTTPSல சர்வ் ஆகிறப்போ நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த க்ளவுட் ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து பண்ணுறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.